எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் பூஜை அறையை எளிமையாக சுத்தம் செய்வது எப்படி அதை பார்க்க போகிறோம். இது இன்றைய நேற்றைய கேள்வி கிடையாது, ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, அதற்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடுவழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பூஜை அறையை எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு பதிவா அப்படின்னு சிலருக்கு கேள்விகள் தோணலாம். என்ன பண்ணுறது, இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு அது தெரிய மாட்டேங்குது. எது முன்னாடி செய்யணும், எது பின்னாடி செய்யணும், ஏதாவது செஞ்சு தெய்வ குத்தமாயிருமா, இல்லை கடவுள் கோச்சுப்பாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு குழப்பம் காரணமாகத்தான் இந்த கேள்வியெல்லாம் தோணுது. தெரியாதவர்கள் பதிவு கேட்கும்போது நம்ம கொடுத்துத்தானே ஆகணும். அதனால் நம்ம பூஜை அறையை சுத்தப்படுத்துறது எப்படின்றது பார்த்துடலாம். பூஜை அறை தனியாக இருக்கும் சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கப்போர்டில் சுவாமி படங்கள் வச்சுருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும், அதில் வச்சுக்கிட்டு வணங்கிக்கிட்டு வருவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, ஹால்லையே ஒரு கேபின் மாதிரி கொண்டு வந்துட்டு, பூஜை அறை கேபின்லாம் தனியாக வருது இல்லையா, அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதில் படங்கள் வச்சு வணங்கிக்கிட்டு வர்றாங்க. எல்லாருக்குமே தனியாக பூஜை அறை இருக்கும்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபில் வச்சு கும்பிடுற வழக்கம் தான் நிறைய பேர் இருக்குது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பூஜை படங்கள், பூஜை பொருள்கள், பூஜை சாமான் எல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வச்சிடணும். அந்த விளக்கை ஏற்றி கிச்சன் இருக்கும் இல்லையா, நம்ம சமையல் அறையில் கொண்டு போய் வச்சிடணும். அதற்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா சுவாமியெல்லாம் நகர்த்தணும். அப்படியே சுவாமி படங்களையோ சிலைகளையோ எடுக்கணுன்னா அதற்குன்னு ஒரு தாம்பாளம் தனியாக எப்போவுமே வச்சுக்கோங்க. தாம்பாளமோ இல்லை பிளாஸ்டிக் டப்பு பெருசாக இருந்ததுன்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதில் எதையுமே புழங்கக்கூடாது. அந்த சுவாமி படங்கள், சிலைகள், இல்லை பூஜை பாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பெரிய டப்பு வாங்கி அதில் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு தான் நம்ம விளக்கிறதுக்கு கொண்டு போகணும். விளக்கக்கூடிய பூஜை பொருள்களாக இருந்தால் நம்ம தினமுமே பாத்திரம் தேய்க்கிறோம் இல்லையா, அந்த நாரை உபயோகப்படுத்தக்கூடாது. என்ன கேட்டால் நீங்கள் தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டோன்னா பிரச்சனையே கிடையாது. புதுசாக அந்த நாரை எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த விளக்குறது கூட அதுக்குன்னு தனியாக புளி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கிண்ணம் போல் வச்சுக்கோங்க. அதில் என்ன பவுட்ரு போடுறீங்களோ அந்த பவுட்ரு போட்டுக்கோங்க. தினமுமே எது போட்டு விளக்குறோமோ, எது சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த பவுட்ரு போட்டுக்கோங்க. அதில் புளியும் வச்சுக்கோங்க. அந்த புளியில் எலுமிச்சை சாறு நீங்கள் கொஞ்சம் புழிஞ்சு விட்டிங்கன்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். அதை துளக்கிக்கிட்டு அது தனியாக வைக்கணும். மறுபடியும் நம்ம இந்த பாத்திரம் எல்லாம் புழங்குறோம்ல, அதோடு சேர்த்துடக்கூடாது. அது தனியாக வைத்து கொள்ளுங்கள். நான் எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, அந்த பாத்திரம் வளர்க்குற இடத்துலையே கொண்டு போக மாட்டேன். அது எங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு டப்பு வச்சுக்கிட்டு விளக்கி அந்த டப்புலையே வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் நம்ம அதை சுத்தப்படுத்தி மறுபடியும் கழுவிட்டேன். அந்த டப்புலையே கழுவிப்பேன். நான் தண்ணி நல்லா கொண்டாந்து வச்சுப்பேன். நல்லா சுத்தமான பாத்திரத்தில் அந்த தண்ணியவே ஊற்றி நான் அங்கேயே கழுவிப்பேன். நம்ம இந்த பாத்திரம் துலக்கும் இடத்திற்கு பூஜை பொருள்களை கொண்டு போகக்கூடாது. எப்போவுமே அந்த விளக்குறதாக இருந்தால் கூட சரி, இல்லை ஏதாவது சிலைகள் இருந்தால் கூட கொண்டு போக வேண்டாம். சிலைகளை எல்லாம் கூட விளக்கணும். நம்ம இந்த சிலைகளை நிறைய பேர் சுடுதண்ணியில் போட்டு அதை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நம்ம இறைவனாக நினைக்கிறோம், அதில் இறைவனே குடிகொண்டு இருக்கிறார். அந்த சிலைகளை பார்க்கும்பொழுது அதில் அம்பாலே உட்கார்ந்துருக்கா, இல்லை எந்த சிலையாக இருந்தாலும் அதில் இறைவன் உட்காந்துருக்காரு அப்படின்னு நம்ம நம்புகிறோம், நினைக்கிறோம். அதை கொண்டு போய் சுடுதண்ணியில் தயவு செஞ்சு போட்டு நீங்கள் சுத்தப்படுத்தாதீங்க. அது என்ன மெட்டல் தானேன்னு நினச்சி கூட அது செய்யாதீங்க. நம்ம விளக்கலாம். அதை புளி போட்டு தேய்ப்பது தவறு கிடையாது. சிலையை அப்படியே விளக்கிக்கிட்டால் கூட கொண்டு போய் அப்படியே நம்ம வைக்கக்கூடாது. அதுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு அபிஷேகம் செஞ்சுருங்க. நம்ம சுத்தமான தண்ணியில் இருந்தால் கூட போதும். இல்லை ரோஸ் வாட்டர் இருக்குது, இல்லை கங்காஜலம் இருக்குது, இல்லை பால் அபிஷேகம் பண்ணுறீங்க, தேன் அபிஷேகம் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது 2-3 அபிஷேகம் சேர்த்து பண்ணுறது எதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் அந்த சிலைகளுக்கு அபிஷேகம் செய்த பின்னாடி நீங்கள் கொண்டு போய் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்கள், பிரதிஷ்டை பண்ணுங்கள்.
அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு உயிரோட்டமே கிடைக்கும். இது ஸ்ரீ மகாமேரு சக்கரம் வைத்திருந்தாலும் இல்லை சிலைகள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணும். அந்த சிலைகள் உங்களுக்கு இந்த மரத்தில் இருந்தால் கூட அது வந்து மரம் ஒன்றும் ஆகாது தண்ணி ஊற்றுனா, அதனால் மரத்தில் இருந்தாலும் செய்யலாம், மார்பிள் சிலையாக இருந்தாலும் செய்யலாம், இல்லை மெட்டல் சிலையாக இருந்தால் கூட இதே மாதிரி செய்யுங்க. இதில் ஒரு சிலர் கேட்குறீங்க மண் சிலைகள் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு. ஈர துணி வைத்து நம்ம துடைத்தால் போதுமானது. நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது நம்ம சுவாமி திலக பவுடர் இருந்ததுன்னா, அப்புறம் இந்த கோரோச்சனை எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒன்றா கலந்து அதால் அபிஷேகம் செய்து மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. இது வந்து கடைசியாக செய்யணும். ஏன்னா அவ்வளவு ஆக்கர்ஷணம் அந்த பொருள்களில் இருக்குது. அதனால் இந்த புனுகு கோரோச்சனை எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிலைகள் அப்படியே மனமாக இருக்கும். போனோன்னா நம்ம பூஜை அறையில் போகும்பொழுது என்னமோ கோயிலுக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். அது இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா அதுக்காக நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த புனுகு கோரோச்சனை சுவாமி திலக பவுடர் இது எல்லாமே ஒன்றா கரைச்சி நம்ம அபிஷேகம் செய்த பின்னாடி வச்சு பாருங்கள், அவ்வளவு நல்லா இருக்கும். சரி, அடுத்தது பூஜை படங்கள் இருந்ததுன்னா அந்த படங்களை நம்ம சுவாமிக்கின்னு தனியாக ஒரு துணி வச்சுக்கணும். சுவாமிக்கின்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க, நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு இன்னொரு தடவை தண்ணியை மாற்றி இன்னொரு முறை துடைத்து எடுத்த பின்னாடி கடைசியில் நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துட்டு அதில் சுவாமி திலக பவுடர் இருந்தால் சரி போடுங்க, இல்லைன்னா உங்ககிட்ட மனமானது என்ன இருக்கோ அது போட்டுக்கோங்க. நிறைய அத்தரெல்லாம் வாங்கி கூட வச்சுருப்பீங்க, அந்த அத்தரை வந்து ஒரு 4 சொட்டு போட்டுக்கோங்க. கங்காஜலம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில் கங்காஜலமும் போட்டுக்கோங்க, சும்மா ஒரு 4-5 சொட்டு போட்டுக்கோங்க. கோமியம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. கோமிய அபிஷேகம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷம், அதுவும் நீங்கள் செய்யுங்க. அந்த அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த கோமியத்தில் கூட இதெல்லாம் கலந்துட்டு செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் உணர்வீங்க பாருங்கள். அது சொல்ல தெரில எனக்கு, அது உணரும்போது தான் உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் வந்து கடைசியில் இந்த கங்காஜலம் எல்லாம் 4 சொட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியில் மறுபடியும் அந்த துணியை வச்சு மீண்டும் தொடச்சிக்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் சுவாமி திலக பவுடரோ இல்லை இந்த சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த சந்தனம் குங்குமம் சுவாமி படங்களுக்கும் நம்ம சிலைகளுக்கும் வைக்கும் பொழுது ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அவசரமாக வச்சுட்டு போகக்கூடாது, நிறையாவும் வைக்க வேண்டாம். நம்ம பார்த்திங்கன்னா தலையில் அந்த கிரீடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒன்று வைக்கணும். அதற்கு பிறகு நெற்றியில் ஒன்று வச்சா போதுமானது. வேணா கைகள் இப்படி கைகள் சுவாமி காமிக்கும் பொழுது அங்கே வைக்கலாம், பாதத்தில் வைக்கலாம், அவ்வளோ வச்சா போதும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபோட்டோ முழுக்கவே வந்து சந்தனம் எல்லாம் வச்சு குங்குமம் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணும், நமக்கு பார்க்கும் பொழுது அதுதான் டாமினேட் பண்ணும். கடவுளுடைய முகம் வந்து 2வது பட்சமாகத்தான் கவனிக்க தோணும். அதனால் நம்ம எப்போவுமே பார்க்கும் பொழுது இறைவனுடைய முகம் தான் நமக்கு முதல்ல தெரியணும். அதனால் அந்த இறைவன் முகத்தைத்தான் பார்க்கணும். அந்த சந்தனம் எல்லாம் டாமினேட் பண்ணிட்டு இருந்ததுன்னா அது பார்க்க முடியாது நம்மளால். அதனால் லிமிட்டாக வச்சுக்கோங்க. இன்னொன்று, அது வைக்கும் பொழுது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு, இந்த கண்களை மூடுற மாதிரி வச்சு விட்டுடுறாங்க. கண்களை எப்போவுமே மூடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா படமாக இருந்தால் கூட அவசரத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்படி எடுத்து வைப்பாங்க. சின்ன படமாக இருந்துச்சுன்னா அங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சு விட்ருவாங்க. அது என்ன இறைவனுடைய கண்கள் எல்லாம் மூடப்பட்ட மாதிரி இருக்கும், மூடிடும். அந்த சந்தனமும் குங்குமமும் வந்து மூடி இருக்கும். அதே போல் தான் சிலைகளுக்கும் நிறைய பேர் செய்கிறாங்க. அது செய்யவே கூடாது. எப்போவுமே நம்ம இறைவனுடைய கண்கள் மூடாமல் நம்ம எவ்வளோ குட்டியாக வச்சா கூட போதுமானது. இப்படி சுத்தப்படுத்தி இறைவன் படங்கள் சிலைகளுக்கு முன்னாடி நம்ம விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு விட்ருங்க. ஒரு இடத்துல அதை வச்சு விட்ருங்க. அது எங்கே வச்சாலும் நல்லா சுத்தமாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த சுவாமி சிலைகளையும் சுவாமி பொருள்களையும் விளக்குவதற்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், பூஜை அறையில் இருக்கக்கூடிய செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். பூஜை பொருள்கள் நிறைய வச்சுருப்போம், பேப்பர் அது இன்னொன்று பார்த்திங்கன்னா எங்கே ஃபோட்டோ கொடுத்தாலும் நம்ம அந்த தூக்கி போடவும் முடியாமல் சுவாமி இருக்கேன்னு சொல்லிட்டு கண்களில் ஒத்திக்கிட்டு கொண்டு வந்து வச்சுருவோம். அதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு சுவாமி படம் நமக்கு ஒன்று இருந்தால் போதுமானது. அதையே திரும்ப திரும்ப நான் வந்து ஒரு 4-5 வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதை பற்றி நான் உங்களுக்கு தனி வீடியோ தர்றேன், எந்த சுவாமி எவ்வளோ வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் எந்த குட்டி படமாக இருந்தாலும் நம்ம ஹேண்ட்பேக்கில் ஒன்று வைக்கலாம், கணவருடைய பர்ஸில் ஒன்று கொடுக்கலாம், குழந்தைங்களுடைய ஸ்கூல் பேக்கில் ஒன்று வச்சுக்கலாம்.
அது எந்த படமாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 பேருமே மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை 3 பேர் அவங்கவுங்களுடைய குலதெய்வம் இருந்தால் கூட வச்சுக்கலாம். அதை தவிர நிறைய குட்டி குட்டி படங்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டே வராதிங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்காவது வேணுமான்னு கேட்டு பாருங்கள். வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்களுக்கும் பர்ஸில் வச்சுக்கிறதுக்கு அப்படி உபயோகமாகும். அப்படி தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறவங்க கொண்டு போய் கோவிலில் வச்சிடலாம். கோவிலில் மரம் இருக்கும். இப்போ லாக்டவுன் காரணமாக கோயில் கூட இல்லை. பொதுவாக என்ன பண்ணுவாங்க, எங்கள் பாட்டியெல்லாம் கோயிலில் போய் வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலில் வச்சுக்கிட்டு ஒரு கற்பூரம் அங்கே ஏற்றி வச்சுக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கோவிலில் வச்சுட்டோம்னா குருக்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, அது அவங்க பார்த்துப்பாங்க. சரி, இப்போ லாக்டவுன் பீரியடில் எங்களுக்கு கோவிலெல்லாம் கிடையாது, இப்போ க்ளீன் பண்ணலான்னு நினைக்கிறோம், நேரம் இருக்குது, அப்படி படங்கள் நிறைய சேர்ந்துருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன்றா சேர்த்து ஒரு கவரில் போட்டு மடித்து எடுத்து வச்சுருங்க, தனியாக எடுத்து வச்சுருங்க. கோவில் திறந்த பின்னாடி கொண்டு போய் நீங்கள் கோவிலில் வச்சுக்கிட்டு வந்துடலாம். அதே போல் இன்னொரு தவறும் நம்ம செய்வோம். கோயில்களுக்கு போயிட்டு நிறைய பிரசாதம் கொடுப்பாங்க, விபூதி குங்குமம் எல்லாம் கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் கொண்டாந்து பொட்டலமாக எடுத்து எங்கேயாவது சொருகி வச்சுருவோம். அது நினைவாக தினமும் வச்சுக்கிறது கூட கிடையாது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. எப்போவுமே கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்கன்னா தினமுமே வச்சுக்கிட்டு வரணும். இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விபூதி குங்குமம் கிண்ணம் இருக்குது இல்லையா, அதில் சேர்த்துக்கிட்டே வரலாம். அதை தினமுமே வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரசாதத்துடன் கோயிலில் தந்த பிரசாதமும் சேரும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறும். வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா இந்த விபூதி குங்கும பிரசாதத்தை கொடுக்கலாம். நம்ம மட்டும் வச்சுக்காம பிறருக்கு கொடுத்தோமே ஆனால் நமக்கு இன்னும் அந்த பலனும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து எப்பேற்பட்ட பூஜை அறையாகட்டும் இல்லை செல்ஃபில் ஆகட்டும், அந்த பழைய பூ கொஞ்சம் அங்கங்கே சிதறி கிடக்கும் கட்டாயமாக. ஏன்னா தினமுமே நம்ம நகுத்தி சுத்தப்படுத்த மாட்டோம், அதனால் 1-2 பூ அங்கங்கே கிடக்கும். அதை வந்து நீங்கள் இந்த விளக்குமாறு வச்சு சுத்தப்படுத்தவே கூடாது. நம்ம வந்து ஒரு துணி அதுக்குன்னே வச்சுக்கணும் பூஜை அறைக்கு. அதை எடுத்து ஒரு கவரில் போட்டு சேகரிச்சுட்டு வாங்க. காஞ்சது தானே ஒன்றும் ஆகாது. இப்போ ஈரப்பூ இருந்தால் தான் நமக்கு அந்த ஒரு மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் காஞ்ச பூ ஒன்றும் ஆகாது. சரி, தினமுமே நாங்கள் பூ மாற்றுறோம், கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது, அதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது காய வச்சுட்டு தான் நீங்கள் கவரில் போடணும். அது வந்து ரொம்ப பூசம் பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணக்கூடாது. அதை வந்து கொண்டு போய் மண்ணில் போட்டால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஓடுற தண்ணியில் தான் பொதுவாக விடுவாங்க. இப்போ ஓடுற தண்ணி எங்கே போய் பார்த்து நம்ம போட முடியும் இல்லையா? அதனால் சேர்த்து வச்சு மண்ணில் போடுறது உத்தமம். இப்போ எங்கள் வீட்டில் தொட்டி கிடையாது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் பொதுவாக ஒரு தொட்டி இதுக்காகவாவது வாங்கி வச்சுக்கோங்க. இதை வந்து சேமிச்சுக்கிட்டே வாங்க. பொதுவாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், வீட்டில் ஒரு குழியே அதுக்குன்னு வெட்டி வச்சுருப்பாங்களாம். சுவாமியுடைய பழைய பூ போடுறது, அந்த மாதிரி மாலையெல்லாம் கோயிலில் கொடுக்குறதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்குன்னு ஒரு குழியே வெட்டி வச்சுருப்பாங்களாம். அதில் போட்டு கடைசியில் வந்து அது ஒன்றா மக்க விட்டுருவாங்க, இல்லாட்டி கடைசியில் கொண்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் கடல்லையோ ஆற்றுலையோ போட்டு வருவாங்க. ஏன்னா தினமுமே செய்யும்பொழுது அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, தினமுமே கொண்டு போய் போட முடியாது. அந்த மாதிரி செய்வாங்க. இப்போ நமக்கு அந்த வசதி இல்லாத காரணத்தினால நம்ம தொட்டியில் சேகரிச்சுக்கிட்டு வரலாம். சரி, தொட்டியும் கிடையாது எங்கள் வீட்டில், தொட்டியும் வச்சுக்க முடியாது. இந்த பூஜை பூவெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா டஸ்ட்பினில் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. கொண்டு போய் வெளியில் போகும்போது வரும்பொழுது ஏதாவது மரத்துக்கு கீழே நீங்கள் போட்டு வந்துடலாம். இன்னொன்று, பூஜை அறையில் ஏதாவது வேண்டாத பொருட்கள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்துருங்க, சேர்த்துக்கிட்டே வராதிங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி படத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் உடஞ்சிருக்கும், அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, சரி அப்புறமே மாற்றிக்கலாம் கொண்டு போய் வச்சுருவாங்க, எடுத்து உள்ள செல்ஃபில் போட்டு வச்சுருவாங்க. அதெல்லாம் செய்யவே கூடாது. நம்ம இந்த உடைந்த கண்ணாடி இருக்கக்கூடிய பொருள்களை வீட்டில் வச்சுக்கவே கூடாது. நம்ம அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இல்லாட்டி வேறு ஃப்ரேம் போட்டு வந்துடணும் உடனே. அப்புறம் இந்த திரி போட்டு வைக்கிறதுக்கு மற்ற எல்லா பொருள்களுக்கும் போட்டு வைக்கிறதுக்கு சின்ன சின்ன டப்பாவாக பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் போட்டு அழகாக செல்ஃபில் அடுக்கி வச்சுக்கோங்க. தேவைக்கு அதிகமாக பூஜை பொருள்கள் எல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க அதை நல்லா மூட்டை கட்டிட்டு ஒரு துணியில், சுத்தமான துணியில் மூட்டை கட்டிட்டு அது கொண்டு போய் நீங்கள் பரண் மேலே வச்சுக்கலாம், தவறு கிடையாது. விளக்காக இருந்தால் கூட வைக்கலாம். இப்போ ஒரு விளக்கு தான் நம்ம ஏற்ற போகிறோம் இல்லையா, 2 விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு ஒரு விளக்கு தான் ஏற்றணும். குத்து விளக்குன்னு ஏற்றினா 2 விளக்கு கட்டாயம் ஏற்ற வேண்டும். இல்லை காமாட்சி அம்மன் விளக்கும் வச்சுக்கிட்டு இரு பக்கம் குத்து விளக்கு வைக்கிறேன்னா அதுவும் செய்யலாம். இல்லை நாங்கள் வந்து 3 திசையிலும் விளக்கு ஏற்றி வைக்கிறோம், இந்த சங்கு விளக்கு ஏற்றுறோம், இல்லை ஆத்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து நீங்கள் மூட்டை கட்டி வச்சிடலாம். அதற்கு பிறகு ஒட்டடை தூசு தும்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு நம்ம ஈர துணி வச்சுக்கிட்டு 2-3 தடவை தொடச்சிடணும். கடைசியில் என்ன பண்ணுங்க, கோமியம் இருந்துச்சுன்னா 4 சொட்டு,
இந்த கங்காஜலம் இருந்துச்சுன்னா ஒரு 4 சொட்டு, நல்ல மணமான அத்தர் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு 4 சொட்டு, இல்லை சுவாமி திலக பவுடர் இருந்துச்சுன்னா அது ஒரு 4 சிட்டிகை போட்டுக்கிட்டு நல்ல தண்ணியில் கலந்துட்டு அந்த ஸ்லாப் எல்லாம் தொடச்சி விடுங்க. பூஜை பொருள்கள் வைக்கக்கூடிய இடமெல்லாம் தொடச்சிக்கிட்டு பேப்பர் விரிக்கணும்னா பேப்பர் விரிச்சுக்கோங்க. இல்லைன்னா அட்டை இருக்கும், அந்த கேலண்டர்லாம் என்ன பண்ணணும், பழைய கேலண்டர்லாம் கேட்டிங்க, அதாவது தேதி கிழிக்கிறோம்ல அந்த கேலண்டர், அதில் திக்கான அட்டை இருக்கும் இல்லையா, அதை கிழித்து இல்லை உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதை வெட்டிக்கிட்டு அதை வச்சுருங்க, நல்லா தாங்கும். இன்னொன்று, இந்த பேப்பர் இந்த அட்டை எல்லாம் வச்சோன்னா சின்ன 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 பூச்சியெல்லாம் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியாது. அந்த மாதிரி பூச்சி வராமல் இருக்கணும்னா வேப்பிலையே அங்கங்கே போட்டு விட்ருங்க. சுவாமி செல்ஃபில் போட்டால் நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, வைப்ரேஷனுக்கும் நல்லது. இந்த வேப்பிலை இருந்ததுன்னா நமக்கு அந்த குட்டி குட்டி கண்ணுக்கு தெரியாத பூச்சி கூட வராது, எந்த பூச்சியுமே பொதுவாக வராது. நிறைய பேர் பல்லிக்கெல்லாம் பயப்படுறீங்க, பல்லி நிறையா முட்டை போடுது, பல்லி வருது அப்படின்னு, அது கூட வராது. அதனால் நீங்கள் வேப்பிலைகளை போட்டு வைங்க. கடைசியில் நீங்கள் சுத்தப்படுத்தின சுவாமி படங்களோ இல்லை சுவாமி சிலைகளோ சுவாமி பொருள்களோ எதுவாக இருந்தாலும் கொண்டு வந்து வச்சுருங்க. நீங்கள் இந்த சுவாமி படங்கள் சிலைகள் எல்லாம் வைக்கும் பொழுது இடம் மாறாமல் அப்படியே வச்சுக்கோங்க. இடம் மாற்றி மாற்றி வைக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நம்ம வாரம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வைக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு சுவாமியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே இடத்துல தான் வைக்கணும். இப்போது இந்த விளக்கை எப்போ விளக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுவாமி படம்லாம் வச்ச பின்னாடி வேற ஒரு விளக்கை ஏற்றின பின்னாடி நம்ம விளக்கு துலக்கிறதுக்கு கொண்டு போகலாம். விளக்கை துலக்கிய பின்னாடி அதற்கு நம்ம சந்தனம் குங்குமம் என்ன வைக்கிறோமோ அதை வச்சுக்கிட்டு மறுபடியும் கொண்டு வந்து வச்ச பின்னாடி நீங்கள் மறுபடியும் விளக்கு உடனே ஏற்றிடுங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் எல்லாமே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம், அப்படியே விட்டுறக்கூடாது. விளக்கு ஏற்றும் பொழுது தான் பார்த்திங்கன்னா அங்கே முழுமையாக இறைவனுடைய அருள் அலைகள் நமக்கு கிடைக்கும். இன்னும் சில விளக்குகளை ஏற்றுறோமே, அதுவும் விளக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெயின் விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றின பின்னாடி நீங்கள் ஒவ்வொன்றா ஏற்றிட்டு வாங்க. அதாவது மெயின் விளக்குன்னு நான் காமாட்சி அம்மன் விளக்கு சொல்கிறேன், குத்து விளக்கு கூட நிறைய பேர் கேரளாலலாம் அதான் ஏற்றிட்டு வர்றாங்க. அதனால் என்ன பண்ணும், அந்த குத்து விளக்கு இருந்துச்சுன்னா அதை ஏற்றிக்கிட்டு அப்புறம் மற்ற விளக்கு ஏதாவது அடிஷ்னலாக ஏற்றுறதா இருந்தால் நீங்கள் விளக்கிட்டு மறுபடியும் அது சேர்த்துக்கலாம். சரி, பூஜை அறையை எத்தனை நாளைக்கு ஒரு முறை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமிக்கு செய்யலாம், அதிகாலையிலேயே எழுந்து செய்யணும். அப்படி செய்வதாக இருந்தால், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பூஜை அறையை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த கிழமையில் செய்யலாம் இந்த கிழமையில் செய்யலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பமெல்லாம் தேவையில்லை. ஞாயிற்றுக்கிழமையாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. எப்போவுமே அந்த காலை பொழுதுலேயே அந்த முற்பகல் இருக்கு இல்லையா, 12 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் சுத்தப்படுத்திக்கணும், பூஜை அறையும் சுத்தப்படுத்திக்கணும். இல்லைன்னா மதிய பொழுது 4 மணிக்குள்ளர பூஜை பொருள்களையும் பூஜை அறையையும் சுத்தப்படுத்திட்டு அங்கே தெய்வத்தை இன்ஸ்டால் பண்ணிடணும், பிரதிஷ்டை செஞ்சிடணும். அதற்கு பிறகு பிரதோஷ நேரம் வந்துடும். அதனால் நம்ம அந்த நேரத்தில் சுத்தப்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் நம்ம பூஜை அறையை சுத்தப்படுத்துறதுக்கு முற்படக்கூடாது. அந்த நேரத்துலேயும் நம்ம சுவாமி அறையில் இருக்கக்கூடிய எதையும் எடுக்கக்கூடாது. சாயந்தரம் அந்த பிரதோஷ நேரம் 5 மணிக்கு பிறகு எடுக்கவே கூடாது. எத்தனை நாளைக்கு ஒரு முறை சுத்தப்படுத்துறதுன்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூஜை அறையை எப்படி வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போது நல்லா சுத்தமாகவே இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கோம், ஒட்டடை தூசு தும்பு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க அப்படியே விட்டுடலாம். நிறைய பேர் அப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ ஏன்ட்ட நிறைய பேர் கேட்குறீங்கல்ல, நீங்கள் இத்தனை பூஜை பொருள் வச்சுருக்கீங்க எப்படி தான் சுத்தப்படுத்துறீங்களோ அப்படின்னு. நான் பார்த்தீங்கன்னா சரியாக இந்த காஞ்ச பூ அப்படியே ஒன்று இருந்துச்சுன்னா கூட அந்த காஞ்ச பூ அப்போ எல்லாத்தையும் எடுத்துடுவேன், பார்த்து எடுத்துடுவேன். அது சரியாக மெயின்டைன் பண்ணோன்னு வைங்களேன், ரொம்ப சுலபம் பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்துறது. அதனால் என்ன பண்ணணும்னா, தினமுமே ஓரளவுக்கு அழகாக நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டு வரணும். துணியை வச்சு அப்படியே இந்த வேண்டாத பூக்கள் எல்லாம் எடுக்கிறது, தீபத்தில் ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து ஈர துணி வச்சு சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரி சின்னதாக செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நமக்கு அழுக்கு படியாது. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப அசுத்தமாக இருக்குது, க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையாக தேர்ந்தெடுத்து சுத்தப்படுத்திக்கலாம். பூஜை அறையில் பூரண கலசம் வச்சிருக்கிறவங்க அதில் என்ன பண்ணுங்க, நீங்கள் அதில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எடுத்துருங்க. எடுத்து பயன்படுத்த முடியும்னா பயன்படுத்திக்கலாம், இல்லாட்டி பறவைகளுக்கு போட்டுடலாம். அதையும் சுத்தப்படுத்திட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே வகையில் மறுபடியும் பண்ணிக்கணும்.
இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அமாவாசை அன்று எடுக்கவே கூடாது. அமாவாசை வந்துருச்சு, ஞாயிற்றுக்கிழமையில் அமாவாசை அன்றைக்கி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அமாவாசை இருந்ததுன்னா அந்த நாளில் எதையும் நகுத்தாதீங்க, எதையும் சுத்தப்படுத்தாதீங்க. அதை விட்டுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம், இல்லாட்டி எப்போ உங்களுக்கு சௌகரியப்படுதோ அப்போ பார்த்துக்கலாம். இன்னொன்று சொல்லிடுறேன், பூஜை அறையை சுத்தப்படுத்தக்கூடாத தினங்கள்னு இருக்கு இல்லையா, அது வந்து செவ்வாய் வெள்ளி. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, செவ்வாய் வெள்ளி தான் எல்லாருமே விளக்கு தேய்க்க சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது, அது தவறு. செவ்வாய் வெள்ளி வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய எந்த பொருள்களையும் நீங்கள் நகுத்தாதீங்க. அடுத்தது சிலருக்கு இந்த கேள்வி கூட எழலாம், நாங்கள் பூஜை அறை தனியாக வச்சுருக்கோம், தினமுமே முழுகணுமா இல்லை செவ்வாய் வெள்ளி மட்டும் முழுகுனா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமுமே முழுகணும். அப்படி முழுகக்கூடிய நேரமும் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு மேலே முழுகக்கூடாது. காலையில் முழுகணுன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முழுகிக்கிட்ட இருக்க வேண்டாம். நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, ஒன்றா வாசலில் விளக்கு ஏற்றுவோம். எத்தனை தடவை சொல்லிட்டா, அது எத்தனை பதிவு போட்ட இருந்தால் கூட மறுபடியும் வாசலில் ஏற்றணுமா பிரம்ம முகூர்த்த விளக்கு, இல்லை எங்கே ஏற்றணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக கூட இருக்குது. என்னடா இது பதிவு பார்க்காம இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு. எத்தனை பதிவு போட்டிருப்பேன் நான். வாசலில் கூட ஏற்றலாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு, அதாவது முடியாதப்போ இந்த வீட்டுக்கு விளக்காக இருக்கும்பொழுது வாசலில் ஏற்றலாம், இந்த பெட்ரூம்க்கு வெளியில் எங்கேயாவது பொதுவாக ஹாலில் ஏற்றலாம். நிறைய தடவை சொல்லிட்டேன். அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு எங்கே வேணால் ஏற்றிக்கோங்க. நாங்கள் நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கோம், பூஜை அறையில் ஏற்றலாமான்னா பூஜை அறையிலையும் ஏற்றிக்கலாம். பிரம்ம முகூர்த்த விளக்கு பூஜை அறையில் நாங்கள் ஏற்றலை, வேறு இடத்துல ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தால் எப்படி நம்ம முழுகணும், எந்த நேரத்தில் முழுகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் காலையில் சீக்கிரத்தில் ஆஃபீஸ் போகிற வேலை, அவரை அனுப்புகிற வேலை, குழந்தைங்களுக்கு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ட பின்னாடி சமைச்சு முடிச்சிட்டிங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம விளக்கேற்றணும். அதனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் பூஜை அறையை மொழுகிட்டு நீங்கள் விளக்கேற்றிடுறது ரொம்ப நல்லது. சரி, இந்த பதிவில் கேள்வியும் நானே பதிலும் நானேன்ற மாதிரி நீங்கள் என்னென்ன கேட்பீங்களோ அதுக்கான விடைகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதையும் தாண்டி சிலருக்கு சந்தேகங்கள் வரலாம். அப்படி வந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க, நான் வந்து அடுத்த பதிவில் சொல்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.